வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்திலேருந்து மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வேலையை 26 பேர் 17 நாட்களில் செய்து முடிக்கலாம். 13 நாட்களில் வேலையை முடிக்க கூடுதலாக தேவையான ஆட்கள் எத்தனை பேர் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வியை கவனமாக படிக்கணும். இதில் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 26 பேர் சேர்ந்து 17 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. இதுதான் கான்செப்ட். டிவைடட் பை 13 நாளில், அதாவது 13 நாளில் எத்தனை ஆட்கள் கூடுதலாக தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கொஷின் மார்க். ஸோ இதுதான். இதை அப்படியே நீங்கள் அடித்து போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது கிடச்சிடும். ஒரு 13 13 2 13 26ன்னு வரும். அப்போ 2 பெருக்கல் 17 இருக்குது. இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 34 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். பட் இது வந்து ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் கிடையாது. 34 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு ஒரு நம்பர். அவங்க கடைசியாக கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கூடுதலாக தேவையான ஆட்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறது எவ்வளோ பேர்? 26. 26ல் இப்போ 34 பேர் இருந்தால் வேலையை செய்ய முடிஞ்சிடலாம். அப்போது 34 - 26 போட்டிங்கன்னா 8 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 8 நபர்கள் தான் நமக்கு வந்து 26லேருந்து 34 நபர்களுக்கு இந்த 8 நபர்கள் தான் கூடுதலாக நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த சம் பாருங்கள். மஞ்சள் நிறத்திற்கு எதிர்முகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பகடை 2 பகடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக இதில் இந்த பகடையில் என்ன நிறம் வந்து பொதுவாக இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஸோ பொதுவாக இருக்கிறது இங்கே நீலம் கொடுத்துருக்காங்க, இங்கே நீலம் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஒரு கலர் அப்படின்றது வந்து பொதுவாக கிடையாது. ஸோ இந்த நீலம் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நீலத்தை எடுத்து எழுதிக்கணும். லைன் 1ல் இது வந்து நீலம், லைன் 2ல் வந்து நீலம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ் என்னென்ன நிறங்கள் இருக்குதோ அதை வந்து எடுத்து எழுதிடணும். நீளமாக இதுதான் 1 பகடை 1, இது பகடை 2 அப்படின்னு வச்சுக்கிங்க. நீளத்திலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனீங்க அப்படின்னா ஆரஞ்சு இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிறம் நீளத்துக்கு அடுத்து ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சுக்கு அடுத்து சிவப்பு இருக்குது. ஸோ இது வந்து பகடை 1ல் எழுதிக்கிறேன். பகடை 2ல் நீல நிறத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போனீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் இருக்குது, அதுக்கு அடுத்து கருப்பு நிறம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த எதிர்முகம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இங்கே மஞ்சளுக்கு எதிர்முகம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இது எதிர்முகம், அதாவது மஞ்சளுக்கு ஆரஞ்சு அப்படிங்கிறது எதிர்முகம், கருப்புக்கு வந்து சிவப்பு அப்படின்றது எதிர்முகம். ஸோ கேள்வி எப்படி கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து எதிர்முகம் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை கருப்புக்கு எதிர்முகம் எது அப்படின்னு கேட்டாலும் சிவப்புக்கு எதிர்முகம்னா கருப்பு, மஞ்சளுக்கு எதிர்முகம்னா ஆரஞ்சுக்கு எதிர்முகம் அப்படின்னா மஞ்சள். ஸோ மஞ்சளுக்கு தான் இப்போ கேட்டிருக்காங்க. அப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் சரியான விடை. இங்கே டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் வந்து சரியான விடை. அடுத்த சம் பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் கோணம் 4:3:2 என்ற விகிதத்தில் இருக்குமெனில் 3 கோணங்களின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு முக்கோணம் அப்படின்னா உங்களுக்கு 4:3:2 அப்படின்ற விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது 4 விகிதம், இது 3 விகிதம், இது 2 விகிதம். நம்ம எக்ஸாம்பிளாக அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரேஞ்சு என்னன்றதை நம்ம சொல்லலை. பட் முக்கோணம் அப்படின்னு வந்துட்டாலே 3 கோணங்களோட கூடுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரணும். இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 3 கோணங்களுக்கும் கூடுதல் 180 வர்ற மாதிரியான ஆப்ஷன் பாருங்கள், அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆனால் இங்கே வந்து 180 வராது, இது 180 வராது. அப்போ இது ரெண்டும் கிடையாது, ஆன்சர் வராது. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இது 180 வரும், ஆனால் இந்த ரேஷியோவில் இருக்காது. 4:3:2 ரேஷியோவில் இல்லை. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பி ஆப்ஷன், இது மட்டும் உங்களுக்கு வந்து 4:3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். இந்த ரேஷியோ எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 20ஆல் இந்த 80 அடிச்சிங்க அப்படின்னா 4:20 80, 3:20 60, 2:20 40. ஸோ அப்போ இதுதான் 4:3:2 அப்படின்ற ரேஷியோ. ஸோ இதற்கான ஆன்சர் அப்படின்றது பி தான் வரும்.